வணக்க மக்களே, சர்க்கரை கிழங்கும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளும். நீங்கள் சர்க்கரை கிழங்கை சாப்பிட்ருக்கீங்களா? அது பேருக்கு ஏற்ற மாதிரி இனிப்பாக இருக்கும். அது இனிப்பாக இருக்கிறத விட அதில் ஆரோக்கியமான மருத்துவன்மைகளும் இருக்கும். கிராமப்புறங்களில் இந்த சர்க்கரை கிழங்கு ஒரு காய்கறியாக கருதி மசாலா சேர்த்து சமைக்காமல் வெறுமனே அதை அவிச்சு அப்படியே காலை மாலை நேரங்களில் ஸ்நாக்ஸ் மாதிரி தின்பண்ட மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை கிழங்கினுடைய மகத்துவம் குறித்து தெரியறதே கிடையாது. ஊட்டச்சத்து மிகுந்த இந்த சர்க்கரை கிழங்குல நம்மளுடைய உணவு பட்டியலில் நம்ம தவறாமல் சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம். ஸோ வாங்க, சர்க்கரை கிழங்குல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் என்னென்ன, சர்க்கரை கிழங்கு நமக்கு இருக்கக்கூடிய என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்துது, வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய நலன் மேம்படும் நீங்கள் சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கும் போது. நம்ம இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு சர்க்கரை கிழங்கை நம்ம சாப்பிடலாம். வெறுமனே அவிச்சு தோல் உரிச்சு அந்த சர்க்கரை கிழங்கு மீது நீங்கள் எலுமிச்சை ஜூஸை அப்படியே தூவி விட்டு உப்பு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளவு அருமையாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் அவ்வளவு அருமையாக இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்காது. கூடுதலாக அது உங்களுடைய இதய நலனை பாதுகாக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கோங்க. கொலஸ்ட்ரால் குறையும் நீங்கள் சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கும் போது. கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்சத்து வகைகள் இந்த சர்க்கரை கிழங்குல தாராளமான அளவில் இருக்குது. நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மீது இது போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாண்டிங் ஏற்படுத்தும். ஸோ அதாவது போயிட்டு அது பிணைச்சிக்கும் கொலஸ்ட்ரால் மீது. அந்த பிணைஞ்சு கொண்டு அதை பார்த்தீங்கன்னா வெளியேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால தான் கொலஸ்ட்ரால் அளவுகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிலும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த சர்க்கரை கிழங்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உதவிகரமாக அமையும். ஸோ உங்களுடைய உடலுக்குரிய தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு நீங்கள் சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கோங்க. பொட்டாசியம் சத்து இருந்தது சர்க்கரை கிழங்கு. இதனால் நமக்கு அந்த பிபின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர், அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம குணப்படுத்திக்கலாம். நம்ம இதய நலனை மேம்படுத்துறதுலையும் நம்மளுடைய ரத்த அழுத்த அளவை, அதாவது நம்ம பிபின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷருடைய அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் பொட்டாசியம் உடைய பங்கு தான் முக்கியமானதாக இருக்குது. ஸோ பொட்டாசியம் சத்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதோட உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதாவது உயர் ரத்த அழுத்தம்னா ஹை பிபின்னு சொல்லுவாங்க. உயர் ரத்த அழுத்தம் அப்புறம் ஹைப்பர் டென்ஷனுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய சோடியத்துடைய செயல்பாடு பொட்டாசியம் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பொட்டாசியத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பொட்டாசியத்தை சத்து வேணும். அதனால் நம்ம சர்க்கரை கிழங்கு எடுத்துகிட்டு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம், வராமலும் தடுக்கலாம். ரத்த நாளங்கள் பாதுகாக்கப்படும் சர்க்கரை கிழங்கு. ஸோ ரத்த நாளங்கள் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் சர்க்கரை கிழங்கு சாப்பிடும்போது. இந்த சர்க்கரை கிழங்குல விட்டமின் சத்து நிறைவாக இருக்குது. குறிப்பாக விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து தாராளமான அளவில் கிடைக்கும். அதோட ரத்த நாளங்கள் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் இந்த சர்க்கரை கிழங்குல கிடைக்கும். ஸோ ரத்த நாளங்களும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதய நோயால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எல்லாம் வாரம் ஒரு முறையாவது இந்த சர்க்கரை கிழங்கை சாப்பிட்டு வரலாம். அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாக போயிடும், வராமலும் தடுக்கலாம். ரத்த நாளங்கள் குறிப்பாக பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கோங்க. பீட்டா கரோட்டின் இருந்தது சர்க்கரை கிழங்கு. இதனால் பீட்டா கரோட்டின் இல்லாததால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாள்பட்ட அலட்சியம் சர்க்கரை கிழங்கு குறைச்சிரும். ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை கிழங்குல பீட்டா கரோட்டின் சத்து மிகுதியாக இருக்குது. இது நம்முடைய உடலில் இதய நோய்களுக்கான ஆபத்தை குறைக்கும். இதே போல் பீட்டா கரோட்டின் சத்து உங்களுக்கு கேரட்டிலும் இருக்குது. இதய நோய்களுடைய அபாயத்தை வராமல் தடுத்துக்கொள்ள பீட்டா கரோட்டின் சத்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கலாம். நாள்பட்ட அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை எல்லாமே சர்க்கரை கிழங்கு உங்களுக்கு தரும். நீடித்த அலர்ச்சி காரணமாக தான் நமக்கு இதய நோய்கள் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஸோ நம்ம அந்த மாதிரி டைமில் சர்க்கரை கிழங்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நமக்கு சத்துக்கள் கிடைக்கும். நம்மளுடைய உடலில் அலர்ச்சிகள் குறையும். ஸோ அந்த நாள்பட்ட நோய்களான இதய நோய், சர்க்கரை நோய், இந்த மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம், வராமல் தடுக்கலாம். அதுக்கு நம்ம சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கணும். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது சர்க்கரை கிழங்கு. ஸோ நீங்கள் உருளைக்கிழங்கோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை கிழங்கு பார்த்தீங்கன்னா குறைந்த கிளைசமிக் அளவு தான் கொண்டு இருக்குது. கிளைசமிக் அளவு அப்படின்னா என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் அளவு நம்மளுடைய பிளட்டில் சுகருடைய அளவை எந்த அளவுக்கு வச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் சொல்லுவோம். நம்ம சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கும் போது அவங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக தான் இருக்கும், ஏறவும் ஏறாது, வேணால் செய்யும். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆகையால் நம்மளுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது சர்க்கரை கிழங்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரத்த சர்க்கரை அளவால் இதய நலம் உங்களுக்கு ஒருவேளை மோசமடையக்கூடும். இப்போ நீங்கள் வேறு எதனா ஃபுட் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிளட் சுகருடைய அளவை அதிகரிச்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு டேரெக்டாக ஹார்ட் அட்டாக் கூட வரதுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம்.
அது கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ஸோ அந்த சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா மக்களே, இந்த வீடியோவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குடைய மருத்துவ நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அப்படின்னா இனிமேலாவது உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட பாருங்கள். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குடைய ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நம்ம காலகட்டம். அதனால் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும் போது அதை சாப்பிட்டு அதில் கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.